தமிழன் உணவுத்தட்டு நேயர்களான உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகும். நம்முடைய இந்த சேனல் புதிதாக சமையலை கற்றுக்க விரும்புகின்ற இளம் பெண் பிள்ளைகள், பேச்சுலர்ஸ், அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் ஆன ரெசிபிகள் அதுதான் நம்ம போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் கேள்விக்கு, அதாவது பரிசுக்குண்டான கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் இருக்குது. உங்களுக்கு பயனுள்ள வேலைவாய்ப்பு செய்தியும் இருக்குது. அதனால் இது ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைய உங்களுடைய உணவு தட்டில் இன்னொரு மிகுந்த சுவை மிகுந்த தட்டை பயிர் சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ குக்கர் நம்ம அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம ஜீரகம் வந்து நம்ம டீஸ்பூனில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு, நான் குட்டி ஸ்பூனில் ஐஸ்கிரீம் ஸ்பூனில் போடுறேன் 2 ஸ்பூனு. நீங்கள் டேபிள் ஸ்பூன் இருந்தால் ஒரு அரை ஸ்பூனு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது கடுகு, அது வந்து அதே மாதிரி குட்டி ஸ்பூனில் நான் வந்து 2 ஸ்பூன் போடுறேன். டீஸ்பூனாக இருந்தால் அரை ஸ்பூன் நீங்கள் போட்டால் போதும். கடுகு போட்டாச்சு. கொஞ்சம் வந்து இதை நம்ம நல்லா பொரிய விடணும். அடுத்து நாம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 1/4 கிலோ நறுக்கி வச்சுக்கிறோம். ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் வந்து நம்ம ஒரு 2 கட்டி பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போடுறோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம பூண்டையும் கூட சேர்த்து போட்டு நல்லா நம்ம வணக்கிக்கலாம். ஆயிலுக்கு நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வர மாதிரி நல்லா வணக்கிக்கணும். இப்போது பரிசுக்குண்டான கேள்வி: இறை நம்பிக்கையாளர்கள் எந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான்? ஏ சகருடைய நேரம், பி சுபூக் நேரம், சி அசர் நேரம். குரானில் 3வது சூரா 10 முதல் 20 வரை ஆயத்தில் தேடிக்கிங்க இதுக்குண்டான ஆன்சர். இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. அடுத்ததாக இதுக்குண்டான மசாலாலாம் நம்ம பார்க்கலாம் என்னென்னு. மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ மிளகாத்தூளை போட்டு நல்லா ஒரு ராஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு பரட்டிக்கலாம். அடுத்தது சாம்பார் தூளும் அதை தொடர்ந்து அப்படியே நம்ம மஞ்சள் தூளும் கூட உள்ளே போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு பரட்டிட்டோம் அப்படின்னா அந்த ராஸ்மெல் போயிடும். போனதுக்கப்புறம் நாம் வந்து இதில் தக்காளியை போடுறோம். தக்காளியை போட்டு தக்காளி நல்லா வணக்கிக்கணும். நல்ல ஒரு கிரேவி ஃபார்மில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் உப்பு போடணும். 1/2 டீஸ்பூன் உப்பு, கல் உப்பு, அயோடின் இல்லாத உப்பு நம்ம போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அடுத்து நாம் ஒரு 150 கிராம் தட்டைப்பயிறு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுருக்கிறோம். இப்போ அளவு தண்ணி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்போ நான் 2 டம்ளர் அரிசிக்கு உண்டான தண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம உள்ள உலைக்கு ஊற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்ச அந்த தட்டைப்பயிரை அது கூட நம்ம உள்ள சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம தண்ணி கொதிச்சான்னு திறந்து பார்ப்போம். நல்லா தண்ணி கொதிச்சுட்டுக்குது. சூப்பர். இந்த மாதிரி சாப்பாடெலாம் பார்க்கும்போது வயக்காட்டில் வந்து நாங்கள் சின்னதாக இருக்கும்போது அந்த நெல் கதிர் அடிக்கும்போது எங்கள் அப்பா கூப்பிட்டு போவார். அப்போ அங்கே வயல் வேலை செய்யக்கூடிய மக்கள் வரும்போது அரிசி பருப்பு சாப்பாடு, தட்டைப்பயிர் சாப்பாடெலாம் கொண்டு வருவாங்க. அதோடைய மனம் அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது தொட்டுக்கிற கருவாடு, ஊறுகாய் அதெல்லாம் கொண்டு வருவாங்க. நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஊற வச்ச அரிசி, ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்ச 2 டம்ளர் அரிசியை உள்ளே போட போகிறோம். இப்போ அரிசி போட்டாச்சு. போட்டு நாம் ஒரு கலக்கி விட்டுடலாம். கலக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ நாம் வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அரிசி போடுறதுக்கு முன்னால் உப்பு பார்த்தோம்னா அது உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அரிசி போட்டதுக்கப்புறம் இந்த உப்பு வந்து நாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக இருக்குது. ஆனால் அரிசி இன்னும் வேகலை, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்.
அது வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் நம்ம சாப்பிட்டு முடிச்ச அதாவது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்திக்கிறேன். ஓகே, போட்டுட்டு ஒரு பரட்டிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நம்ம வந்து அடுப்பை ஸ்பீடில் வச்சுட்டு நம்ம குக்கர் போட்டு மூடி நம்ம விசில் போட்டுடலாம். போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம விட்டுடலாம். வாழ்க மக்களே, இப்பொழுது வேலைவாய்ப்பு செய்திகள். ஹைரிங் ஃபார் ஏஜென்சி மேனேஜர். குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 1 year இன் ஃபீல்டு சேல்ஸ். பைக் அண்ட் லைசன்ஸ் மஸ்ட். சேலரி 2 lakh to 3.5 lakh per annum. Insurance experience up to 4.5 LPA. Gender both female gents 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் 23 to 34 வரைக்கும் ஏஜ் லிமிட். லொகேஷன் சென்னை, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, கரூர், தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, நாகர்கோயில். வேலைக்கு பயனுள்ளவர்கள் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு உண்டான கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்க பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொருளாதார இழப்புகள் எதுவும் இல்லாம உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு பார்த்து பத்திரமா நல்ல கம்பெனியாக பார்த்து நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. மேலும் இது போல பல வேலைவாய்ப்பு செய்திகள் இருக்குது. இதெல்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு அதுக்குண்டான வேலை வாய்ப்பை நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றோம். ஓகே, இப்போ விசில் வந்துருச்சு, நம்ம திறந்து பார்த்துடலாம். ஆஹா, அருமையான தட்டைப்பயிர் சாப்பாடு ரெடி. அப்படியே பாருங்க, சும்மா தகன்னு இருக்குது. இதை நம்ம டேஸ்ட் பார்ப்போம். நாம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆஹா, மிக அருமையாக வந்திருக்குது. உண்மையாலுமே உணவுங்கிறது நமக்கு எல்லாம் இறைவன் கொடுத்த அருட்கொடை. இந்த உணவை நம்ம உண்ணுவோம், பருகுவோம், வீண் விரயம் செய்யாமல் நம்ம இதை சாப்பிடுவோம். ஓகேங்களா? ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்துருக்குது. சூப்பர்.